இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண என்ன டிஷ்னா தேங்காய் சாதம் பண்ண போகிறேன். தேங்காய் ரைஸ், தேங்காய் பால் போட்டு சூப்பராக எப்படி பண்ண சொல்லி பாருங்கள். இப்போ ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் இந்த மாதிரி நல்லா வச்சு விட்டு எண்ணெய் ஊற்றுறதுன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ தண்ணி அவ்வளோ தேவையில்லை. தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுப்பேன். அது சின்ன வெங்காயம் போட்டுப்பேன். ஒரு வெங்காயம் போட்டுட்டு தண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் இதாகிடுச்சு வெங்காயத்தில். ஸோ ஒரு 10 ml ஊற்றிங்க. ஸோ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 1 கிராம் வேலி பண்ண முடியும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 கிராம். ஸோ 3 பச்சை மிளகாய் போட்டுங்க. காரம் வந்தால் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் வேணும். ஸோ 3 பச்சை மிளகாய் போட்டுங்க. ஸோ இதை வேப்பிலை இடிச்சு போட்டுங்கன்னா ஒரு அப்படியே ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். ஒரு 5 நிமிஷம். தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து எல்லாம் மிக்சியில் அடிச்சிடலாம். நீங்கள் அடிங்க, நான் அடிக்கலை. அப்படியே இதை போட்டு இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஊற்றி வந்தோம். ஸோ எவ்வளோ நான் ஒரு 1/2 கிலோ போட்டிருக்கேன். அதுக்கு தந்தப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றி இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிடணும். ஸோ நல்லா இதாகிடுச்சு. தண்ணி ஊற்றிடலாம் தான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு. நல்லா வாங்கிடுச்சு. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம் அதில் அப்படியே. ஸோ ஒரு 3 கிராம் லெவலில் போட்டால் போதும். ரொம்ப தேவையில்லை. இந்த மாதிரி வச்சு பார்த்து எனக்கு கம்மலில் கண்டிப்பாக தெரியும். நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஆற ஊற்றலாம். ரைஸுக்கு தந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பூ ஊற்றியாச்சு. நல்லா இதாகும். ஸோ நல்லா கொதிச்சுன்னு இப்படி ஆட் பண்ணிடணும் தான். நீங்கள் தேங்காய் பால் கூட அதே மாதிரி ஊற்றி பண்ணிக்கலாம். நான் தேங்காய் அப்படியே போட்டிருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா. சரி, தண்ணி பத்தாது நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். 1 கிளாஸு 1.25 கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தந்தப்போ நான் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரி, நம்ம இப்போ மூடியை போட்டுறோம். கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிடணும் தான். சரி, இதில் உப்பு இருக்காமல் பார்த்துக்கலாம். நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். போட்டாச்சு. கொஞ்சம் கொதிக்கணும். ரொம்ப இதாகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸாக போட்டோம்னா கொதிச்சிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸ் இறக்கிடணும். நண்பா ரைஸ் இறக்கியாச்சு. தண்ணி கரெக்டாக இருக்குது.
அவ்வளோதான். சென்டரில் வச்சுட்டு இப்படி ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். முடியை போட்டுருவாங்க அப்போ. ஸோ முடியை போட்டுடலாம். எவ்வளோப்பா இவ்வளோ 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அப்புறம் தம் விட்டுறலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நான் தம்மை போட்டுறோம் தான் இது. ஸோ கொஞ்சம் அப்படியே கிண்டி விடலாம் லைட்டாக. ஸோ ஓகே, நம்ம அப்படியே லைட்டாக போட்டுறோம் தான். ஸோ நம்ம தம்மு தண்ணி எல்லாம் வச்சுக்கலாம் தான். அதுதான் நம்ம ஒரு 5 நிமிஷம் போதும் தம்மாயிரும். ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன். எப்படி இருக்கும் ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்து சேல் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அருமையாக ஆகிடுச்சு. ரைஸும் பாருங்கள் கொஞ்சம் மட்டும் இதாகிடுச்சு. இன்னும் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மீனோட வச்சுருக்குறோம். ஸோ நல்லா மீனும் மறைச்சிருக்கேன். மீனும் நல்லா ஃப்ரை போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ அதுவும் சாப்பிட்டு ஸோ இப்போ ரைஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. மீனோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. வேறு லெவலில் இருக்குது. தேங்காய் நான் பால் மட்டும் ஊற்றல, சும்மா கையில் பிழிஞ்சு சும்மா ஃப்ரை பண்ண தேங்காய் தான் அது. நல்லா சூப்பராக இருக்கும்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதாக ஹேர்